Hello everyone, CAD NEST. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து மெக்கானிக்கல் ட்ராயிங்ன்றது வந்து பேசிக் பார்த்தோம்னா அந்த வகையில் வந்து மிஷின் ட்ராயிங்ன்றது என்னது பார்க்க போகிறோம். மிஷின் ட்ராயிங்னா ஆஸ் அ டிசைன் இன்ஜினியர் நம்ம இண்டஸ்ட்ரி போகும்போது வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன பார்ப்பாங்க, டிசைன் ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க, எப்படி ஒரு ரீடிங்ஸ் வந்து ரெடி பண்ணணுன்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த வகையில் நம்ம இது வந்து நேற்று வந்து நம்ம சிம்பலிக் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் இதுவாக இருக்குது. இது சிம்பலிக்கில் முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து சி கிளாம்ப் பண்ணுறது இருக்குது. இந்த சி கிளாம்பில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இந்த சி கிளாம்ப் பண்ணுறது வந்துட்டு நம்ம வந்து எப்படி டிசைன் ட்ரா பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்த்தோம்னா அந்த சி கிளாம்பில் வந்துட்டு நம்ம வந்து ஓகே இந்த சி கிளாம்பில் இது வந்து நம்ம வந்து எப்படி டயக்ராம்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி அன்றதை பார்த்துருந்தோம். இது வந்து நம்ம AutoCAD 2022 வருஷத்தில் வந்து இது எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு இது வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதே இது ரீடிங்ஸ் வந்துட்டு இப்போ வந்து எப்படி ரீட் பண்ணுறது, இது சிம்பிள் எப்படி ரெப்ரசென்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட் இப்போ நம்ம வந்து சி ஃப்ரேமில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு சி ஃப்ரேமில் வந்துட்டு இது வந்து இப்போ டிசைன் பண்ணுறது எப்படி டிசைன் பண்ணுறது அடுத்தது இந்த ரீடிங்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கணும். சி ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பார்ட்ஸை வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கோஆர்டினேட்டில் இப்போ எனக்கு டயா வந்து என்ன ஆகிட்டுன்னா 48 டயா கொடுத்துருக்காங்க. 48 டயாவில் வந்து நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேவா, அந்த 48 சர்க்கிள் ஒன்று டயா ட்ரா பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரூட் வந்து ஒரு 56 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். ஓகேவா, அந்த எக்ஸ்ட்ரூட் 56 mm வந்து அது எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோன்னே எனக்கு வந்து சர்ஃபேஸ் வந்து இப்படி தான் மாடல் காமிக்கும். அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரூட் வந்து 56 mm இருக்குல்ல, அது மிட் பெயினில் வந்துட்டு எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஜெட் ஆக்சஸ் இருக்குல்ல, அது வந்து மிட் பெயினில் வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த மிட் பெயினில் வந்துட்டு எனக்கு வந்து சி போர்ஷன்ஸை வந்து நான் இப்போ ட்ரா பண்ண போகிறேன். இந்த ஷீட் போர்ஷன் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் லென்த்தை வந்து ஸ்பெசிஃபை இருக்குது. ஓகேவா, இது வந்து ஓவரால் லென்த்து வந்து நம்ம எவ்வளோன்றது ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஓவரால் லென்த்து அந்த வந்துட்டு அந்த இது டயா இவ்வளோ இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓவராலாக லென்த்து வந்து நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்னாக்கா இந்த மிட் பெயின்லேருந்து எனக்கு வந்து 80 and then 60 mm கொடுத்துருக்காங்க. எனக்கு ஓவராலாக எனக்கு வந்து மிட் பெயின்லேருந்து எனக்கு வந்து 80 + 60 mm இண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ தட் 80 + 60 எனக்கு வந்து எவ்வளோ இண்டிகேட் ஆகிருக்கு, 140 mm இண்டிகேட் ஆகிருக்கு. அந்த வந்து நான் லைன் அங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு வந்து நம்ம வந்து நான் ஹைட் வந்து ட்ரா பண்ணி ஹைட் எனக்கு வந்து 220 mm இருக்குது. அது இது 2 80 60 இண்டிகேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஹைட் வந்து எனக்கு இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து வந்து எனக்கு ட்ரா பண்ணிட்டு 2 இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிட்டு அதில் அது ஃபிலேட் வந்துட்டு என்ன கொடுக்கணும், அந்த ஃபிலேட் வந்துட்டு எனக்கு வந்து ஃபிலேட் வேல்யூ வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபிலேட் வேல்யூ வந்துட்டு எனக்கு 23 ரேடியஸ் ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்கும், தென் 20 ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்கும். நான் இது சர்க்கிளாக கொடுத்துட்டு அதில் நான் வந்து ரேடியஸ் வேல்யூ வந்து நான் வந்து இண்டிகேட் பண்ணிட்டேன். ஓகே, அதனால் இப்போ நான் வந்து நான் 32 வந்து 20 வந்து இந்த ரெண்டு லைனுக்கும் பண்ணி டேஞ்சென்ட் வர மாதிரி ஒரு வந்து அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணுறது இந்த போர்ஷன்ஸ் லைன் வந்து முடியும். நெக்ஸ்ட் இதே பார்ட் வந்து சேம் இங்கேயும் நான் ட்ரா பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். அதனால் நமக்கு கீழே இருக்கிறது வந்து சர்க்கிள் வந்து மட்டும் நமக்கு மேலே வந்து என்ன இருந்துச்சு, நமக்கு 48 கொடுத்துருந்தாங்க. நம்ம கீழே இருக்கிறது 56. ஏன்னாக்கா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ராட் போட்டு நம்ம வந்து டைட் பண்ணல, அப்போது மூமெண்ட் இருக்கணுன்றதுக்கோசரம் நமக்கு வந்து அது 56ன்றது இண்டிகேட் ஆகுது. 56க்கு டயக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அந்த அதில் வந்து கனெக்ட் கொஷின்ஸ் வந்து இது வந்து இந்த கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, அதை கனெக்ட் பண்ணிவிட்டு வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். அந்த பார்ட்டுக்கு வந்து சர்ஃபேஸை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். அந்த எக்ஸ்ட்ரூட் பண்ணுற வந்துட்டு எனக்கு வந்து 12 mm செக்ஷனுக்குள்ளே வந்து கரெக்டாக இருக்கிறது பாருங்கள். இந்த 12 mm மட்டும் நான் ஃப்ரண்ட்டு பேக் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். சென்டர் பொசிஷன்ஸ் அப்டேட் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. ஓகேவா, அதனால் இதில் வந்து நம்ம வந்து பேசிக் டயக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். இன்டெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பார்ட்டில் டிசைன் பண்ணும்போது வந்து அது பார்க்கலாம். ஓகேவா, அந்த நெக்ஸ்ட் நம்ம பார்ட்டு வந்து நமக்கு வந்து செகண்ட் பார்ட்டு வந்து நம்ம பார்ப்போம். செகண்ட் பார்ட்டு வந்து எனக்கு வந்து ஹோடல்ன்றது இண்டிகேட் ஆகுது. ஹோடிங் வந்து என்னென்னாக்கா இப்போ வந்து ஹேண்டில் வந்து இண்டிகேட் ஆகுது. ஹேண்டில் வந்துட்டு எனக்கு வந்து இந்த பாட்டுக்கு மெட்டீரியலுக்கு திரும்ப இந்த பாட்டுக்கு வந்து எனக்கு வந்து கனெக்ட் ஆகிற பார்ட் பீஸ் இருக்குல்ல, இந்த பாட்டுக்கு வந்து நீ பாருங்க பிடிச்சிக்கிற திரும்ப ஸ்டைட்டில் வந்து இந்த ரொட்டேட் பண்ணுற திரும்ப அந்த பாட்டு அது தான் நமக்கு ஹேண்டில் பாட்டு தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா, வாங்க. இப்போ வந்து அந்த ஹேண்டில் வந்துட்டு அந்த என்ன இண்டிகேட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு வந்து சர்க்கிள் டயா கொடுத்துருக்காங்க. எவ்வளோனாக்கா 32 mm கொடுத்துருக்குறாங்க சர்க்கிள் டயா. இந்த சர்க்கிள் டயா வந்து 32 mm ட்ரா பண்ணி எக்ஸ்ட்ரூட் வந்து 60 mm ட்ரா பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் 60 mm ட்ரா பண்ணிட்டு அந்த சென்டரில் ஒரு தெளிவு வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இந்த சென்டர் சர்க்கிளில் வந்து எனக்கு வந்து 200 வந்து எம்எம்எல்ஸ் இருக்கும். 200 கொடுத்துட்டு உடனே எனக்கு வந்து இந்த டைமென்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ஆனால் அந்த 200 கொடுத்துருக்கோம். அந்த 200 டயரில் வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக ஸ்பெசிஃபாக இருக்கும். அதற்கு டயா வந்துட்டு எனக்கு வந்து ரேடியஸ் டயா வந்து 400 இண்டிகேட் ஆகிருக்கு. இதை பாருங்கள், டயா வந்து அதில் லென்த்து கொடுத்து எனக்கு வந்து ட்ரா பண்ணிட்டேன். அது 16 mm வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. ஓகே, ஹேண்டில் வந்து பேசிக் பார்த்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கோலார் இண்டிகேட் ஆகுது. இது என்னன்னாக்கா CADல வந்துட்டு இந்த 56 மேலே இண்டிகேட் ஆகிருக்கலாம். இது வந்து இந்த ராட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே பாருங்கள் இந்த இது பேர் தான் நம்ம வந்து கோலார்ன்றது இண்டிகேட் ஆகும். நான் ஹேண்டில் பார்ட்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ் அது வந்து இண்டிகேட் அது வந்து எனக்கு இண்டிகேட் ஆகும். இதில் வந்து அந்த கூட வீட்டில் பண்ணுறதுக்கா 36 mm டயா கொடுத்துட்டு அந்த 36 டயா வந்து 20 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். அது நெக்ஸ்ட்டு வந்துட்டு
இது வந்து 20 mm டயர் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு எனக்கு 20 mm வந்து 10 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணேன். அதை நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இப்போ வந்து டயர் 46 ட்ராப் பண்ணி இங்கே வந்து இந்த வியூக்கு வந்து எனக்கு அந்த நெக்ஸ்ட் 16 ட்ராப் பண்ணி 10 mm வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எனக்கு ஓவராலாக வந்து இங்கே வந்து 18 mm இருக்குது. 18 வந்து 10 mm வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து 8 mm தான் இண்டிகேட்டர். 8 mm வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி அந்த 10 mm வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபோனில் வந்து எனக்கு வந்து கிளியரன்ஸ் வந்து கிடைக்கும். அது த்ரெட்டிங் பண்ணுறேன். நம்ம இது 30% வந்துட்டு எனக்கு வந்து இந்த வந்து டயக்ராம் வந்து இது ஃபில் பண்ணி இருக்கிற பர்சன்ட் கம்மிக்கு வந்து இது வந்து ஃபில்லாக இருக்கும். டீட்டெயில் எம்டி இல்லைன்றது வந்து இந்த இண்டிகேட்டர் இருக்குது. அதே இப்போ வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து 3 பார்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து சி ஃப்ரேமு and then wood ஹேண்டில் and then ஹேண்டில் and then கலர் வந்து இண்டிகேட் பண்ணணும். இது வந்து எல்லா இடத்துலையும் ஜாலியாக வந்துட்டு நமக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு டாபிக் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் வந்துட்டு இதை வந்து நெட் அண்ட் போல்ட்டு எப்படி இதெல்லாம் பட்டு பாட்டுன்றதை பார்க்க போகிறோம். அன்டில் திஸ் இஸ் எண்ட் ஆஃப் சந்தோஷ் பிகே ஸ்டார் நகர். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.